லெவல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்றது இந்த ஒரு விஷயத்துல தான். கிளைண்ட் எதிர்பார்த்த அளவுக்கு மேக்கப் ரிசல்ட்டை ஒழுங்கா கொடுக்க முடியல, என்ன பண்ணாலும் மேக்கப் சொதப்புது. நான் சொல்ற இந்த 5 காமன் மிஸ்டேக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட் டைம் உங்களால சூப்பரா மேக்கப் பண்ண முடியும். என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? மிஸ்டேக் நம்பர் 1, உங்க கிளைண்ட் ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போய் கிரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி டியூபிங் மேக்கப் லுக் பண்றது. உங்க கிளைண்ட் ஆல்ரெடி ட்ரை ஸ்கின்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போய் சிலிகான் பேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி மேட் ஃபினிஷிங்ல மேக்கப் பண்றது. மிஸ்டேக் நம்பர் 2, உங்க கிளைண்ட்டுக்கு நீங்க மேக்கப் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க ஹை டெம்பரேச்சர் வெயில்லையோ அவுடோர் வெட்டிங்கோ இல்ல ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ப்ராப்பரான வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த மேக்கப் கொஞ்ச நேரத்திலேயே மெல்ட் ஆகி ஸ்மட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். மிஸ்டேக் நம்பர் 3, பிரைடல் மேக்கப்க்கு எசென்ஷியலான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேஷன் பண்றது, ஹைட்ரேஷனா வச்சுக்கிறது. இந்த மாதிரி எந்த ஸ்கின் ப்ரெப்பும் ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா அவங்களுடைய மேக்கப் அன்இவனா இருக்கும், அந்தந்த இடத்துல பேட்சியா ஆயிடும். மிஸ்டேக் நம்பர் 4, உங்க பிரைடுக்கு நீங்க மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பிராண்டடான லாங் ஸ்டே இருக்கிற மாதிரியான செட்டிங் ஸ்ப்ரே நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய எமோஷனலான மொமெண்ட்டும் சரி, இல்ல ஹாப்பி டியர்ஸ் ஆகும்போதும் இல்ல யாராவது அவங்களுடைய ஸ்கின்னை டச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கூட அந்த மேக்கப் அவங்களுக்கு ஸ்மட்ச் ஆகி கொஞ்ச நேரத்திலே மேக்கப் மூவ் ஆகிடும். சோ நீங்க பண்ணக்கூடிய மேக்கப் கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இருக்கணும். மிஸ்டேக் நம்பர் 5, மார்க்கெட்ல புதுசா கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை வாங்கி உங்களுடைய பிரைடல் மேக்கப்க்கு நீங்க போகும்போது அந்த வேனிட்டி பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு பிரைடுக்கு அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது சொதப்பல்ல போய் முடியுங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் அதை உங்களுடைய ஃபேஸ்லயும் இல்ல உங்களுடைய ஹேண்ட்ஸ்லயும் பேட்ச் டெஸ்ட் எடுக்காம நீங்க அந்த ப்ராடக்ட்டை உங்களுடைய கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி புதுசான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு உங்களுடைய பிரைடோட பிக் டேவை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இந்த 5 மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே உங்களால ப்ரொஃபஷனலான மேக்கப் ஆர்டிஸ்டா ஆக முடியும். இந்த மாதிரி மேக்கப் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்கு சாரா மேக்கப் ஸ்டுடியோவை ஃபாலோ பண்ணுங்க. பை, டேக் கேர்.